Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா RTE அட்மிஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ அத பத்தின டீடைல்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம குழந்தைங்கள வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும், ஆனால் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த RTE. ஸோ அவங்களுக்கு வந்து RTE ஸ்கீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீயாக வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம பிள்ளைங்கள படிக்க வைக்கலாம். ஓகே, இப்போ வாங்க RTEனா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த RTEனா ரைட் டு எஜுகேஷன், அதாவது 6லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நம்ம கவர்மெண்ட் மூலயமா படிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து RTE. 25% சீட்ஸ் வந்து RTE கோட்டாக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த RTEயில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா லோ இன்கம் ஃபேமிலி வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். குழந்தையோட ஏஜ் வந்து 3+லேருந்து நம்ம வந்து LKGலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். LKG to 1st standard நம்ம வந்து குழந்தைங்கள சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட பக்கத்தில் இருக்க ஸ்கூலை மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு வந்து குழந்தைதும் அப்புறம் வந்து பேரண்ட்ஸ்தும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து அந்த நம்ம வந்து ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்களோ ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். அஃபிஷியல் RTE வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சைல்டோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர்பை இருக்க ஸ்கூலை மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு லாட்ரியில் தான் இந்த லாட்ரி சிஸ்டமில் தான் வந்து நம்மளுக்கு இந்த சீட் வந்து அலோகேட் ஆகும். ஸோ இப்போ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, RTEயில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு 25% சீட்ஸ் தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து லாட்ரி மூலியமாக தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு ஸ்கூலில் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறவங்க வந்து April 20லேருந்து May 18 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. கரெக்டாக டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நியர்பை இருக்க ஸ்கூலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. நான் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்ன்ட்டு அகைன் சொல்கிறேன். சைல்ட் பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும். நான் லாஸ்ட்டாக சொன்னதில் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கேஸ்ட் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃப், ரேஷன் கார்டு, அந்த மாதிரி. ஸோ இப்போ RTE அட்மிஷனுக்கு வந்து LKG அப்ளை பண்ணுறதா இருந்தால் அந்த குழந்தை வந்து August 1, 2021லேருந்து ஜூலை 31, அதாவது 2022க்குள்ளே இருக்கிற குழந்தைங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணுற குழந்தைங்க வந்து August 1, 2019 பிறந்திருக்கணும். அதே மாதிரி 31st July 2020 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து இந்த RTE பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.